அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப அற்புதமான பதிவுங்க. வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழ் புத்தாண்டு நமக்கு தொடங்குது. குரோதி வருடம் முடிஞ்சு விசுவாவசுங்கிற அந்த புதிய ஆண்டானது நமக்கு ஆரம்பிக்குது. இந்த வருடம் முழுவதுமே நமக்கு வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கணும், நல்லபடியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்ல ஒரு அன்போடும் பண்போடும் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோடும் வீட்டில் இருப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய, அதுவும் சித்திரை அந்த முதல் நாள் செய்யக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் சித்திரை மாதம் முதல் நாள் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் கண் விழிக்கிறப்ப இந்த பொருளை மட்டும் நம்ம பார்த்தாலே போதுங்க, நிச்சயமாக அந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்லபடியான ஒரு அதிர்ஷ்ட யோகம் தான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் வருட தொடக்கம், அதாவது ஆங்கில மாதமாக இருக்கட்டும், நமக்கு தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், எல்லா வருட தொடக்கமும் சரி, நமக்கு மாத தொடக்கம், இது மாதிரியான முதல் நாளில் நம்ம சில மங்கள பொருட்களை நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மங்களங்களும் எல்லா ஐஸ்வர்யமும் நமக்கு நடக்கும்னு அர்த்தம். ஏன்னா நம்முடைய கண், அதாவது நம்முடைய கண்களால் தான் நம்ம பொருட்களை பார்க்குறோம். அந்த நம்முடைய வலது கண் சூரியனுக்கும் இடது கண் சந்திரனுக்கும் உரியது. அப்படிப்பட்ட நம்முடைய கண்ணால் அந்த மாத தொடக்கத்தில் வருட தொடக்கத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ஒரு பொருள், அந்த ஒரு பார்வை விழுகுது பார்த்திங்களா, அதோட ஐஸ்வர்யங்கள் எல்லாமே நமக்கு அந்த வருடம் முழுவதுமே தொடர்ந்து வருங்கிற ஒரு ஐதீகம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து சொல்லி வரப்பட்ட ஒரு பழக்கம்தான், நம்ம அன்றைக்கி காலையில் நல்ல விஷயத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் கண்ணால் பாருங்கள், நல்ல விஷயத்தை பேசுங்க அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் பல முறை நம்ம தொன்று தொட்டு நமக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் இது மாதிரி எந்த பழக்கமும் இல்லை, அப்படிப்பட்டவங்க கூட சித்திரை முதல் நாள் மட்டும் இந்த வருஷத்துலேருந்து இந்த ஒரு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதிவை நீங்கள் சின்ன விஷயத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்களேன். நீங்களே உங்களுடைய அடுத்த வருஷம் நம்ம ஃபேமிலியோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதாவது காசு பணங்கள் மட்டும் குடும்பத்திலோட இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, குடும்பத்துக்கான ஒரு ஒற்றுமை, ஐஸ்வர்யம், ஒரு அன்பு, நம்முடைய பசங்களோட நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே ஒட்டுமொத்த குடும்பமே நல்லபடியாக இருக்குங்க. ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறோம். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இது முக்கியமாக பெண்களுக்கான பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய வீட்டில் லேடிஸ் தான் நம்ம சுவாமி ரூமில் போயிட்டு எல்லா வேலைகளும் செய்கிறோம். அப்படி நீங்கள் இப்போ நம்முடைய பசங்களெல்லாம் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி, இல்லாட்டி பசங்க தூங்குனதுக்கப்புறம் கூட பண்ணலாம். அப்போ நீங்கள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுவாமி ரூம் இருக்குது பார்த்தீங்களா, பூஜை அறை, அந்த இடத்துல இந்த ஒரு, அதாவது நம்முடைய பூஜை அறையில் சின்னதான பித்தளை தாம்பாளம் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முக்கணிகள், அதாவது பலா, வாழை, இந்த முக்கணிகள் அங்கே பழம் இருக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட முக்கணிகளை நம்ம வைக்கணும். அதே மாதிரி ஒரு சின்னதான கிண்ணத்தில் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும், அதாவது நம்ம காலையில் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்த பொருட்களாக, நல்ல ஒரு தனவசியம் ஏற்படுத்துகின்ற பொருட்களாக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் இப்படி பார்க்குறப்ப அப்படி கண்களில் அந்த பிரதிபலிக்கிறது நமக்கு வருடம் முழுவதுமே பிரதிபலிக்கும்னு அதிகம் இருக்குது. அதனால் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஒரு கிண்ணத்தில் இல்லாட்டி ஒரு தட்டில் பணம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்ககிட்ட தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், இல்லை கோல்டு காயின், வெள்ளி காயின், இல்லாட்டி வேறு ஏதாவது வெள்ளி ஆபரணங்கள், கொலுசு இருக்கலாம், புதுசாக ஏதாச்சும் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, வீட்டில் தங்கமோ வெள்ளியோ வேறு எது இருந்தாலுமே தங்கம் வெள்ளி அதை தனியாக சின்னதான ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தானிய பொருட்கள், இதில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரிசி தான். பச்சரிசி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்படி நம்ம சமைக்கிற பொருள்லேருந்து எடுத்துக்கலாம், புதுசாக வாங்கணும்னு கட்டாயம் இல்லை. கொஞ்சோன்னு ஒரு குட்டி கிணத்துல கொஞ்சம் அரிசி, பருப்பு, அதோடு கூட உங்கள்கிட்ட என்னென்ன தானியங்கள் இருக்கோ, பச்சை பயிர் எடுத்துக்கலாம், கொண்டக்கடலை எடுத்துக்கலாம், அப்படி என்னெல்லாம் தானியங்கள் இருக்கோ ஒரு 3 இல்லாட்டி 5 அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோடு கூட ஒரு கிண்ணத்தில் மஞ்சள், குங்குமம், மஞ்சள்னால் உருண்டை மஞ்சள், அந்த விரலி மஞ்சள் அது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் எடுத்துக்கலாம். நீங்கள் குங்குமம் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல்லுப்பு இது எடுத்துக்கலாம். இது மாதிரியான அந்த தன ஆகர்ஷண பொருட்கள், மகாலட்சுமியோட பொருட்கள் இது எல்லாமே. அதாவது பழங்கள் இருக்கணும், தானியங்கள் இருக்கணும், நம்முடைய நகைகள், பணங்கள், இது எல்லாத்தையும் வச்சு, அப்புறம் ஒரே ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி முன்னாடி இது எல்லாமே அப்படி ரெஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி, கண்ணாடியில் இதெல்லாம் தெரிகிற மாதிரி இப்படி பார்த்துக்கணும். அதாவது
காலையில் குழந்தைங்க வந்து கண்முழி, அதாவது கண்ணை அப்படியே மூடிட்டே வந்து பெரியவங்க முன்னாடி கூட்டிகிட்டு வருவாங்க. கண்ணை அப்படியே மூடி அப்படி கூட்டிகிட்டு வந்து நம்ம சுவாமி கிட்ட வந்து கண்ணை திறக்க வைப்பாங்க. அப்போ குழந்தைங்க அந்த கண்ணாடி வழியாக அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த கண்ணாடியிலும் குழந்தைங்களுக்கு தெரியணும். இதுதான் இதனுடைய ஐதீகம். அப்படி நம்ம கண்ணில் இப்படி காலையில் ஏந்திரிச்சு இந்த மாதிரி பொருட்கள் வந்து இப்படி பார்க்குறப்ப அந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல, அதாவது சாப்பாடு நமக்கு நல்லா கிடைக்கும், நல்ல அந்த பணங்கள் சேரும், நல்ல ஆரோக்கியமாக நம்ம நல்ல செல்வ செழிப்போட நிம்மதி சந்தோஷம் அப்படி எல்லாமே சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய அற்புதமான அந்த சித்திரை கனி தான் நம்ம வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க. அதனால் இந்த கனி வந்து உங்கள் வீட்டில் எப்படி ஆச்சாரமோ, உங்கள் வீட்டில் எப்படி பழக்கமோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களால் எவ்வளவு முடியுமோ, பெரிய அளவில் கிராண்டாலாம் வைக்க தேவையில்லை. சின்னதாக உங்களுடைய சுவாமி ரூமுக்கு, நிறைய பேருக்கு பூஜை ரூம் தனியாக இருக்காது, அப்போ ஹாலில் இருக்கும். அப்போ தாராளமாக நீங்கள் ஹாலில் இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து நம்ம வந்து அம்மாங்க தான் எழுந்திரிப்போம். அப்போ எழுந்திரிக்கிறப்ப நீங்கள் காலையிலேயே வேணால் தீபத்தை ஏற்றலாம் குளிச்சுட்டு. சப்போஸ் குளிச்சுட்டு வந்து தீபம் ஏற்றுறதுக்குள்ளே ரொம்ப விடிஞ்சிடுது, பசங்களாம் எழுந்திரிச்சிட்றாங்க, கணவர் எழுந்திரிச்சிட்றாங்கன்னா நீங்கள் சின்னதான ஒரு தீபம், நம்ம ஒரு அகண்ட தீபம் மாதிரி ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அது வந்து முந்தின நாள் நைட்டே நீங்கள் நம்ம போவோம் பார்த்தீங்களா, ஒரு 12-11:30 மணி மேக்ஸிமம் நம்ம படுப்போம். அப்படியே இப்போ ராத்திரி எப்போ தூங்குறீங்களோ அந்த நேரம் போட்டு பார்த்து ஒரு தீபம் மட்டும் நம்ம பூஜை அறையில் ஏற்றிட்டு நீங்கள் காலையில் கண் விழிக்கிறப்ப அந்த தீப சுடரோடு சேர்த்து இத்தனை பொருட்களையும் நம்ம கண்ணால் பார்க்குறப்ப நமக்கு வருஷம் முழுவதுமே நல்ல நல்ல யோகங்கள், நல்ல வாய்ப்புகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம குடும்பத்தை தேடி வருங்க. அதனால் சின்னதான இந்த ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள். அதுவும் நம்முடைய குழந்தைகளுக்கு இது மாதிரி கண்ணு மூடி இப்படி கொண்டு வந்து இப்படி காமிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாரம்பரியமான முறை. இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த விஷயங்கள் வந்து நம்முடைய குழந்தைங்களும் அவங்களும் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமேட்டு இது எல்லாம் அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக கொண்டு போகணும். அதனால் இந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதோடு கூட அன்றைய தினம் குறிப்பாக பெண்கள், நம்ம பெண்களாக இருக்கட்டும், பெண் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்து அந்த வருஷப்பரப்புக்கு மஞ்சள் கலர் அந்த துணி ட்ரெஸ்ஸு, சுடிதாராக இருக்கலாம், இல்லை சாரியாக இருக்கலாம், அப்படி மஞ்சள் கலரில் அந்த சாரீ கட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி மங்களகரமாக நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் பண்ணுறப்ப விசேஷம். அந்த மஞ்சள் கலரில் வந்துட்டு குறிப்பாக நீங்கள் வந்து பிங்க் கலர் பார்டர் வச்சு நம்ம அது மாதிரி கட்டிக்கலாம். இல்லாட்டி நமக்கு வந்து ப்ளூ ஷேடு, அந்த பிங்க் எல்லோ வித் ப்ளூ ஷேடு, எல்லோ வித் பிங்க்கு, அது மாதிரி ஷேடில், ஆனால் எல்லோ தான் நமக்கு வந்து அதிக அளவில் நல்லா டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி எல்லோ கலர் ட்ரெஸ் உங்கள்கிட்ட எது இருந்தாலுமே அன்றைய தினம் நீங்கள் அதை போட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். குடும்பத்தில் நல்ல நல்ல ஐஸ்வர்யங்கள், நல்ல தனாகர்ஷணங்கள் வருடம் முழுவதுமே என்றைக்குமே நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்குங்க. அதனால் சின்னதான ஒரு விஷயம், கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில். இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வச்ச அந்த தானியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அரிசி பருப்பு, அது எல்லாமே, உப்பு, இது எல்லாமே நம்முடைய சமையலுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து பெரியவங்க வந்து அன்றைய நாள் வந்து குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் அதை வந்து அன்றைய நாள் வந்து நம்ம வச்சு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா இது வந்து சேமிப்புடைய ஒரு பழக்கமாக கூட, ஒரு ஆரம்பமாக கூட நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு பணம் கொடுக்கறது, நம்ம வந்து பணம் இப்படி வாங்குகிறோம் பார்த்திங்களா, நமக்கு வந்து பணமானது அதிக அளவில் சேருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் பெரியவங்க வந்து காலை விழுந்து நம்ம நமஸ்காரிக்கிறப்ப நமக்கு பணம் கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஒரு சின்னதான ஒரு விஷயத்தை கூட கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் நம்ம சொந்தக்காரவங்க, அண்ணன் குழந்தைங்க, அக்கா குழந்தைங்க, அப்படி நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க பார்த்திங்களா, வந்தாங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு, உங்களை விட வயசு யாரெல்லாம் கம்மியோ அவங்க எல்லாருக்குமே இது மாதிரி அன்றைய தினம் நீங்கள் இந்த பணம் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக குழந்தைகளும் சந்தோஷப்படும். அவங்களுக்கு அந்த சேமிப்புங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம அன்றைய தினம் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை இந்த மாதிரி வருடப்பிறப்பு அன்னைக்கு முதல் நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.